நன்மைகளை எல்லாம் எங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு அவங்க எல்லாம் ஜிஹாதுக்கு போறாங்க சண்டை போடுறதுக்கு, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆண்கள் எல்லாம் ஜனாசா தொழுகையை தொழுகிறார்கள், அந்த வாய்ப்பு பெண்களான எங்களுக்கு இல்லை. ஆண்கள் எல்லாம் ஜும்மா தொழுகைக்கு செல்கிறார்கள், அந்த வாய்ப்பு பெண்களான எங்களுக்கு இல்லை. ஏன் நீங்க ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்கும் தான் இறை தூதர், நாங்கள் பெறாத நன்மைகளை எல்லாம் ஆண்கள் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோட அங்க இருந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் பார்க்கறாங்க. அருமை தோழர்களே, இப்படி ஒரு கேள்வி கேட்ட பெண்ணை இதுக்கு முன்னால பார்த்திருக்கீங்களா அப்படின்னாங்க. சோ தோழர்கள் சொன்னாங்க, இல்லை யார சொல்லலாம். இப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த பெண்ணை பார்த்து, நான் சொல்ற இந்த செய்தியை உங்களுக்கு பின்னால் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நீங்க அறிவிப்பு செய்யுங்க. என்னன்னு கேட்டா, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து உங்களுடைய கணவருடைய கூற்றுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்துட்டு உங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் வீட்டில் உட்கார்ந்து நீங்க வளர்த்து ஆளாக்கிட்டீங்களாக்கா ஆண்கள் பெறுகிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெறுகிறீர்கள். ஆண்கள் எல்லாம் ஆயுதம் மேந்தி போர் புரிந்தால் தான் அந்த நன்மை கிடைக்கும். ஆனா நீங்க வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆண்கள் எல்லாம் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும், ஜும்மா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும். ஆனா நீங்க வீட்டில் இருந்துகிட்டே ஜும்மாவோட நன்மை பெற்றுறீங்க, ஜனாசா தொழுகை நன்மை உங்களுக்கு கிடைச்சிருது, இவ்வளவு நன்மை உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கிட்டு திரும்பி சொன்னார்கள் மகிழ்ச்சியோடு. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயம் புரியுறோம், இந்த பெண்கள்லாம் ஜும்மாவுக்கும் வராம இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பெண்களும் பள்ளிக்கு வரணும் அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் பெண்கள் தொழுதார்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிக்கு வருவது நல்லதல்ல என்பதைத்தான் அவருடைய காலத்திலேயே விலக்கி இருந்தார்கள். வீட்டிலே தொழுவதை தான் பெண்கள் நல்லதுன்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன, ஒரு தடவை தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு குழந்தை சத்தம் கேட்ட உடனே அழுகனுடைய சத்தம் கேட்குது, மலமலன்னு தொழில் முடிச்சு விட்டாங்க. சொன்னாங்க சீக்கிரம் போங்க, குழந்தையினுடைய அழுகு சத்தம் கேட்டது, அதனால தான் சீக்கிரம் முடிச்சுட்டேன்னாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பெண்களுக்கு வீட்டு வேலை இருக்கும், குழந்தைகள் இருப்பாங்க, அதெல்லாம் விட்டு பள்ளிக்கு வந்தாக்கா பள்ளியில இவங்க இருப்பாங்க, இவருடைய உள்ளமெல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்ப என்ன பிரயோஜனம், தொழுகையாவா இருக்கும். அதனால வீட்டிலே தொழுங்க, தூய்மையோடு தொழுங்க, நீ ஓர்மையோடு தொழுங்க, அதுதான் நல்லது. பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுடைய எண்ணத்தை எல்லாம் வீட்டில் வச்சு தொழுதா தொழுகையா இருக்காது, வீட்டில் தொழுங்க அப்படின்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் வீட்டுக்கு வீட்டில் தொழுவதா நல்லது, பள்ளிக்கு வருவது நல்லதல்ல அப்படிங்கிறதுனால தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாளாவது மஸ்ஜித் நபவிக்கு ஜமாத்தா தொழுதாங்க, ஜும்மா தொழுதாங்க அப்படிங்கிற ஹதீஸை நம்ம பார்க்க முடியலையங்க. ஒரு ஹதீஸ் கூட அப்படி கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு எங்க இருக்குது, மஸ்ஜித் நபி ஒட்டி தான் இருக்குது. இந்த வீட்டுக்கும் பள்ளியாசலுக்கும் இடையில ஒரு சுவர் தான், சுவரை தாண்டிட்டா பள்ளியாசம் வந்துடும், பள்ளியாசல இருந்து சுவரை தாண்டி வந்தா வீடு வந்துடும். இவ்வளவு பக்கத்துல இருந்துகிட்டும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளிக்கு போய் தொழுவல. ஒரு ஹதீஸை காட்ட முடியாது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜமாத்தா தொழுதாங்க பள்ளிவாசல்ல, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜும்மா தொழுதாங்க பள்ளியாசல்ல, ஒரு ஹதீஸை காமிக்க முடியாது. வீட்டை ஒட்டி இருக்கிறது பள்ளியாசல். ஏன் போகல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலையில, பெண்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் பெண்கள் எல்லாம் வீட்டிலே தொழுதார்கள். அதனாலதான் இவங்களுக்கு கேட்கிறாங்க, ஆண்கள்லாம் ஜும்மா தொழுகிறாங்களே, ஆண்கள்லாம் ஜனாசா தொழுகிறாங்களே, பெண்களான எங்களுக்கு இல்லைன்னு கேள்வி கேட்கிறாங்க. இதே என்ன வழங்குது, பெண்கள்லாம் வீட்டில் தொழுது இருக்காங்க, பெண்கள் ஜும்மாவுக்கு செல்லாவிட்டாலும் இந்த நன்மை கிடைத்து விடுகிறது பெண்களுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இதில் நம்ம என்ன புரியுறோம்னு கேட்டா, அந்த பெண்கள் வாளெடுத்து ஆயுதமேந்தி போர்வது என்பது மார்க்கத்தில் இல்லை. அவங்க யுத்தத்துக்கு சென்றதெல்லாம் உணவு சமைப்பதற்காக, காயம்பட்டவர்களுக்கு மருந்து போடுவதற்காக, நோயாளியா இருந்தால் சிகிச்சை பண்ணுவதற்காக, இது போன்ற பணிகளுக்காக அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் எவ்வளவோ முறைகளே நம்ம பார்க்கிறோம். அவங்க ஜிஹாதுக்கு கொடுத்த விளக்கங்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது கூட ஒரு ஜிஹாத் என்று சொன்னாங்கல்ல, அதே போலதான் மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடன்களை ஆற்றுவது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்கா நிறைவேற்றுவது, அதுவும் கூட ஜிஹாத் என்று சொல்லி தந்தாங்க. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்து இருக்கக்கூடாது. அதே போல ஒரு பெண்மணி பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் மஹரமுடைய துணையோடு தான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. மஹரம்டா எதுக்கு சொல்றாங்க, மகன், தந்தை, சகோதரர்,
பெரிய வாப்பா சின்ன வாப்பா இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் நம்ம வந்து மஹரம் சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு மஹரம் துணையோடு தான் ஒரு பெண்மணி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இப்படி சொன்னோன்னு ஒரு தோழர் கேட்டாங்க, யார சொல்லலாம், என்னுடைய பெயர் ஏதாவது போருக்கு செல்வோருக்கு உண்டான பட்டியலில் இடம் இருக்குதா? காரணம் என்ன மனைவி ஹஜ்ஜுக்கு போறதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க போருக்கெல்லாம் வர வேணாம், உங்க மனைவியோட போங்க, நீங்களும் உங்க மனைவியோட செஞ்சு ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. புகாரியிலே முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஜிஹாத் என்பது ஒரு மனைவியோடு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றினாலும் நன்மை கிடைக்கும். ஒரு மனைவிக்கு என்னென்ன காரியம் செஞ்சு கொடுக்கணும் அதை நிறைவேற்றினாலும் ஒரு ஜிஹாது நன்மை தான். இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா எப்படிங்க இருப்பாங்க? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ஒரு சஹாபி கேட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருப்பார்கள்? இப்படி கேள்வி கேட்க காரணம் என்ன? ஒரு நாடாளும் மன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு? இதுதான் கேள்வி. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்கெல்லாம் வீட்டுக்கு வந்தா எப்படி இருப்பீங்க? அப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருப்பாங்க. ஏன்னா நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு கணவராக தான் இருப்பாங்க. என்னென்ன செய்வாங்கிறதை பட்டியல் போடுறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் செருப்பு அருந்து போயிருந்தால் அவர்களே தேய்த்துக் கொள்வார்கள், துணி கிழிந்து போய்விட்டால் கூட அவர்களே தேய்த்துக் கொள்வார்கள், அவர்களுடைய வேலையை அவர்களே பார்ப்பார்கள். ஆனால் தொழுகைக்குடைய பாங்கு சத்தம் கேட்டுவிட்டால் பள்ளிக்கு விரைந்து சென்று விடுவார்கள். இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாக்குமூலம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல அவங்க பல விஷயங்களை சொல்லி வரும் பொழுது ஒரு வாசகம் பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாசகம், யஹ்திமு நஃப்ஸஹு அப்படிங்கிறாங்க. தனது வேலையை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள். இப்பதான் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், நம்மள எத்தனை பேர் நம்ம வேலையை நம்ம பார்க்கிறோம்? நம்முடைய துணிமணிகளை வீட்டுள்ள பெண்கள் தான் துவைச்சு தரணும், அதை அவங்க தான் அயன் பண்ணி தரணும், மடிச்சு வச்சிருக்கிறது போடுறது கூட யார் தான் எடுத்து வந்து தரணும்? மனைவி தான் எடுத்து வந்து கொடுக்கணும். அதுல லேட் ஆயிட்டாலும் சத்தம் போடுவார், சீக்கிரம் எடுத்து தர வேண்டியதானே என்று. இவருடைய எல்லா வேலையையும் மனைவி பார்க்கிறார்கள். இப்பதான் நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் வேலையை அவர்களே பார்த்தார்கள் அப்படிங்கிற வாசகத்தினுடைய உள்ள அர்த்தத்தை இப்பதான் நம்ம நினைச்சு பார்க்கிறோம். நம்ம வேலை நம்ம பார்க்கிறோமா? இல்லையே. சட்டையை எடுத்து போடுகின்ற வரைக்கும் எல்லாமே பெண்கள் தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எல்லாம் தயாராக இருக்கிற அந்த சட்டையை கூட நாம் எடுத்து மாட்ட மாட்டோங்கிறோம், எடுத்து கேட்கிறோம் பெண்கள்கிட்ட. இப்ப யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வாசகம் எவ்வளவு மேலானதாக இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? உணர்வுகளை புரிந்து நடக்க வேண்டும். இப்போ கணவர் என்ன நினைக்கணும், மனைவி நம்ம மேல கோபமா இருக்கிறாங்களா அல்ல நம்ம மேல பிரியமா இருக்கிறாங்களா, அந்த சூழ்நிலை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். மனைவி அப்படித்தான், கணவருடைய நிலை இப்படி என்ன, வருத்தத்தில் இருக்கிறாங்களா சந்தோஷத்தில் இருக்காங்களா என்பதனுடைய சூழ்நிலை புரிந்து நடக்க வேண்டும். அப்படி நடந்துட்டா பிரச்சனையே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே என் மேல நீ எப்போ கோபமா இருக்கிற வருத்தமா இருக்கிற அப்படிங்கறதே நான் கண்டுபிடிச்சிருவேன், என் மேல எப்ப நீ பிரியமா இருக்கிற அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அது எப்படி யார சொல்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே என் மீது நீ பிரியமா இருக்கிறேன்னு வச்சுக்க, அந்த நேரத்தில் நீ சத்தியம் செய்யும் பொழுது ரப்பி முஹம்மதின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரப்பின் மீது இறைவனின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவ, அப்ப நான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம மேல பிரியமா இருக்கிற நேரம் உண்டு. என் மேல வருத்தமா இருந்தான்னு வச்சுக்கவேன், அந்த நேரத்தில் நீ சத்தியம் செய்யறதா இருந்தா என் பேரை சொல்லாம அந்த இடத்துல ரப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனின் மீது சத்தியமாக நீ சொல்லுவ, அப்ப நான் வணங்கிடுவேன், ஏதோ நம்ம மேல வருத்தம் போல தெரியுது அப்படின்னு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உண்மைதான் யார சொல்லலாம், அந்த நேரத்தில் உங்களோட பேரை நான் சொல்றது இல்ல, ஆனா என்னுடைய நாவிலே சொல்வதைத்தான் விடுகிறேனே தவிர என்னுடைய நெஞ்சமெல்லாம் தாங்கள் தான் நிரம்பி இருக்கிறீர்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. ஒரு கணவர் மனைவிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரியாக செய்தால் அதுவும் ஒரு ஜிஹாதுங்கிற புரியும். அந்த ஜிஹாதை சரியா செஞ்சுட்டா பிரச்சனையே வராதுங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லாதனாலதான் இப்ப சிக்கலே வருது. நன்றாக மனைவியை புகழ்கின்ற கணவர்களும் இருக்கிறாங்க. ஒரு கணவர் சொன்னாரு, நான் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால அங்க என் மனைவி இல்லாவிட்டா அந்த சொர்க்கம் எனக்கு சொர்க்கமாக இருக்காது அப்படின்னு அவர் சொன்னாரு. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இன்னொரு கணவர் மனைவிட்ட கேட்டாரு, ஏமா நீ சொர்க்கம் போக விரும்புறியா நரகம் போக விரும்புறியான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொர்க்கத்துக்கு தாங்க போவேன் அப்படின்னு. உடனே இந்த அம்மா கேட்டுச்சு, நீங்க எங்க போவீங்க அப்படின்னு. இவர் சொன்னார்,